Good morning students. Students, இன்னைக்கு நம்ம exercise 3.1 question number 4 பார்க்கறோம். Find a point on x-axis which is equal distance from the point 7, -6 and 3, 4 ன்னு கொடுத்திருக்காங்களா. இங்க point on x-axis ன்னு கொடுத்திருக்காங்க. இதில் பாருங்க. இப்போ first 7, இது a அப்படின்னு எடுக்கலாம். 7, -6. இங்கே b அப்படின்ற பாயிண்ட் எடுக்கிறேன். 3, 4. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது இங்கே p ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா x, 0, ஒய்யோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி டிஸ்டன்ஸும் இந்த பிபி டிஸ்டன்ஸும் ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் பாருங்கள், இந்த கண்டிஷன் எடுத்து எழுதிக்கலாம். ஏபி ஈக்குவல் டு பிபி. இப்போ இந்த ஏபியினுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், பிபியினுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுலேருந்து பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏபி எடுக்கும்போது இந்த ரெண்டு பாயிண்ட் எடுங்க. 7, -6 ஒரு பாயிண்ட்டு, எக்ஸ், 0ன்னு இருக்குங்களா. இது x1 y1 எடுக்கலாம். இந்த எக்ஸ், 0ன்றது x2, y2ன்னு எடுக்கிறேன். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 - x1 whole square plus y2 - y1 whole squareங்களா. x2 x minus x1 என்ன சார்னா 7 whole square plus y2 - y1, y2 நமக்கு 0 minus y1 இங்கே ஒரு -6, இப்போ இந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு போட்டலாம். பிபியினுடைய டிஸ்டன்ஸு இது x2 y2ன்னு இருக்கணும். இந்த 3, 4 x1, y1 எடுத்துக்கலாம். இங்கே ரூட் ஆஃப் x2 - x1 x - 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 0 - 4 ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 7 ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் 0 + 6னா 6, 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36. root of x - 3 whole square 0 - 4 -4 ஸ்கொயர் பண்ணும்போது +16. இப்போ இந்த ரெண்டு பக்கம் நம்ம ரூட்டு கேன்சல் பண்ணோம். ரூட்டு கேன்சல் பண்ணால் என்ன சார் பண்ணலாம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போடுங்க. அப்போ ஸ்கொயருக்கு ரூட் என்ன சார் ஆகுனா கேன்சல் ஆகுமா. x - 7 whole square plus 36 equal to இங்கே ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆனால் x - 3 whole square plus 16. இதில் பார்க்கணும், இந்த x - 7 whole square வந்து நமக்கு a - b whole square ஃபார்முலா. a - b whole square ஃபார்முலா எழுதும்போது a square x square minus 2ab minus 14x plus b square 7 square பண்ணும்போது 49 plus 36 equal to இது a - b whole square எழுதுனா x square minus 2 அப்படின்னா -6x plus 9 plus 16. இந்த x ஸ்கொயருக்கு x ஸ்கொயர் கட் பண்ணிடலாம். இப்போ அந்த ஈக்குவல் டு வெளியில் இருக்கிறதெல்லாம் உள்ளே கொண்டு வந்துடுங்க. -14x -6x இங்கே வரும்போது ப்ளஸ் 6x ப்ளஸ் 49 ப்ளஸ் 36 ப்ளஸ் 9 உள்ளே வரும்போது -9 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு உள்ளே வரும்போது -16 ஈக்குவல் டு 0. -14x ப்ளஸ் 6x மைனஸ் பண்ணும்போது நமக்கு -8x கிடைக்குமா. இந்த 49லேருந்து 9 மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 40. 36லேருந்து 16 மைனஸ் பண்ணிங்கன்னா 20 ஈக்குவல் டு நமக்கு 0. -8x 40 + 20 60 ஈக்குவல் டு 0. -8xன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் 60 ஈக்குவல் டு வெளியில் போகும்போது -60 மைனஸ் கட் பண்ணிடலாம். x ஈக்குவல் டு 60/2. இது 2ஆல் கட் பண்ண 8ங்க. இது 2ஆல் கட் பண்ணும்போது x ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா 15/2. இதுதான் அந்த பாயிண்ட். இப்போ இங்கே p ஆஃப் இங்கே x, 0ன்னு எடுத்துங்க பாருங்கள். அந்த பாயிண்டில் இந்த எக்ஸுக்கு பல 15 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 15/2, 0 அதுதான் உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர். சரிங்களா, ஆன்சர் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம்.
கரெக்ட் ஆன்சர். இங்கே வேணால் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. பி ஆஃப் 15/2, 0. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.1 கொஸ்டின் நம்பர் 5 பார்க்குறோம். நமக்கு இங்கே 2 ஃபிக்ஸட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஏபிபியினுடைய ஏரியா வந்து 8 ஸ்கொயர் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ லோகஸ் ஆஃப் பி என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுக்கிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் -1,1 இதில் 2,3 இந்த பாயிண்ட்டு. இப்போ அந்த பாயிண்ட் பி நம்ம இங்கே எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதோட லோக்கஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். பி ஆஃப் எக்ஸ், ஒய். இதனுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர் யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஏரியா கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரிவிக்கலாம். ஏரியா ஈக்குவல் டு 1/2 x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. இப்போ நமக்கு இங்கே ஃபார்முலா பாருங்கள். x1 x2 x3 இருக்குங்களா. y1 y2 y3ன்னு இருக்குது. இந்த டயக்ராம்லேருந்து x, y நமக்கு x1, y1ன்னு எடுத்துக்கலாம். இந்த -1, x2, y2 இங்கே நமக்கு x3, y3ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அவங்க ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8 ஸ்கொயர் யூனிட் கொடுத்துருக்காங்களா. இப்போ இதுக்கு 8ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 1/2 x1 நமக்கு என்ன சார் இருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு y2 மைனஸ் y3. y2 நமக்கு 1 மைனஸ் y3ன்றது 3. இங்கே x2ன்றது -1 -1 இன்ட்டு y3 மைனஸ் y1ங்களா. y3 3 மைனஸ் y1ன்றது y ப்ளஸ் x3 என்னங்க சார் இருக்குது அப்படின்னா x3 2 இன்ட்டு y1 y மைனஸ் y2 1. இந்த 2 கூட இந்த 8ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும். இந்த எக்ஸ் உள்ளே கொண்டு போங்க. இந்த எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 இன்ட்டு -1 இன்ட்டு 3 மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 1 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 16 ஈக்குவல் டு இந்த எக்ஸை -2ஓட ப்ராடக்ட் பண்ணும்போது -2x -1 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3 ப்ளஸ் ஒய். இந்த 2y மைனஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 2y மைனஸ் 2. இது இந்த 16 கூட ஈக்குவல் டு வெளியில் கொண்டு போயிடலாம். -2x ப்ளஸ் ஒய். இங்கே ஒய் ப்ளஸ் ஒய் இருக்குங்களா. அப்போ 3y போட்டுடலாம். ப்ளஸ் 16 இங்கே வரும்போது -16. ஒரு -3 இருக்குது, -2 இருக்குது. ஆட் பண்ணும்போது -5 ஈக்குவல் டு 0. அப்போ -2x ப்ளஸ் 3y -16 -5 ஆட் பண்ணால் -21 ஈக்குவல் டு 0. இது மைனஸால் த்ரோவாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும். இங்கே 2x -3y ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 0. இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய லோகஸ். ஆன்சர் வட்டம் செக் பண்ணிக்கலாம்.
2x minus 3y plus 21 equal to 0. Students, next example 3.4 பார்க்குறோம். Find the acute angle between the lines 2x minus y plus 3 equal to 0 and x plus y plus 2 equal to 0 கொடுத்துருக்காங்களா. ரெண்டு லைனு கொடுத்துருக்காங்க. ரெண்டு லைனு கொடுத்துட்டு அக்யூட் ஆங்கிள் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து அப்போ இங்கே ஆங்கிள் கண்டுபிடிக்க நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா tan theta equal to modulus of m1 minus m2 divided by 1 plus m1 into m2. இந்த m1 என்றது ஸ்லோப் 1, m2 என்றது ஸ்லோப் 2. நமக்கு ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்லோப் m1 கண்டுபிடிச்சிக்கலாம், m2 வந்து செகண்ட் லைன்லேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 2x minus y plus 3 equal to 0. இதில் பாருங்கள், இது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. y equal to mx plus c. இது இந்த ஃபார்முலா இருக்குன்னா இந்த mன்றது நமக்கு ஸ்லோப்பு, cன்றது y இன்டர்செப்ட். அப்போ நமக்கு இந்த 2x minus y plus 3 equal to 0வை y equal to mx plus cன்னு எடுத்து எழுதிட்டோன்னா அதில் mோட ஸ்லோப் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ மைனஸ் y equal to வெளியில் கொண்டு போயிருங்க. 2x plus 3 equal to yங்களா, இது வேணால் மாற்றி எழுதிக்கலாம். y equal to 2x plus 3. அப்போ இது y equal to mx plus 3 அப்படின்னு இருக்கா பாருங்கள். அப்போ mன்றது இங்கே என்ன சார் அப்படின்னா 2, இது m1 அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ நமக்கு m2 கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த செகண்ட் லைன் எடுத்துக்கலாம். x plus y plus 2 equal to 0, y இங்கே வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு வெளியில் போகும்போது மைனஸ் எக்ஸு, ப்ளஸ் 2 ஈக்குவல் டு வெளியில் வரும்போது -2. அப்போ இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு m1 இருக்குது. இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன சார் அப்படின்னா -1. இப்போ m2 நமக்கு என்ன சார் அப்படின்னா -1. m1 m2 கண்டுபிடிச்சிருக்குமா, இந்த ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். tan theta equal to m1ன்றது 2 மைனஸ் m2ன்றது -1 ஹோல் டிவைட் 1 ப்ளஸ் m1 நமக்கு என்ன இருக்குது 2, m2 -1 ஈக்குவல் டு 2. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் 1/1 ப்ளஸ் இன்ட்டு -2. அப்போ 2 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 3, இங்கே -1. tan theta இப்போ மாடுலஸ்லேருந்து வெளியில் வரும்போது அங்கே பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக தான் கொடுக்கும், நெகட்டிவாக இருந்தாலும் நமக்கு பாசிட்டிவாக தான் நமக்கு வரும். அப்போ இந்த 3/-1 அப்படின்னா -3, மாடுலஸ்லேருந்து வெளியே வரும்போது என்ன சார்னா +3ன்னு எழுதிக்கலாம். நமக்கு என்ன வேணும், டீட்டா தானே வேணும். இப்போ டீட்டா மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. டேன் அங்கே போகும்போது tan inverse of 3, இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர். டீட்டா ஈக்குவல் டு tan inverse of 3. theta equal to tan inverse of 3. Students, example 3.6 பாருங்கள். இங்கே நமக்கு என்ன சார் அப்படின்னா the angle between the two lines π/4 and slope of one of the line is 3ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு அனதர் லைனுடைய ஸ்லோப் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு லைனுடைய ஸ்லோப் m1 கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ரெண்டு லைனுக்கு ஆங்கிள் வந்து என்ன சார் அப்படின்னா π/4ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு லைனுடைய ஸ்லோப் நமக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். tan theta equal to modulus m1 minus m2 divided by 1 plus m1 into m2. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, theta π/4 கொடுத்துருக்காங்களா, அந்த π/4 எடுத்து எழுதிக்கலாம். ஒரு ஸ்லோப் m1 நமக்கு கொடுத்துருக்காங்க 3 எடுத்துருக்கேன். இதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ tan theta என்ன சார் அப்படின்னா π/4 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் m1 என்ன சார் அப்படின்னா 3 மைனஸ் m2 டிவைடட் பை 1 ப்ளஸ் m1 வந்து 3 m2. tan π/4 வேல்யூ என்ன சார் அப்படின்னா 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 3 minus m2 by 1 plus 3 m2.
இப்போ நமக்கு இங்கே இந்த மாடுலஸ் நம்ம கேன்சல் பண்ணுறோன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 போட்டுக்கோங்க. நமக்கு 3 மைனஸ் m2 பை 1 ப்ளஸ் 3m2. இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் 1 எடுக்கலாம், அதுக்கப்புறம் மைனஸ் 1 எடுத்துக்கலாம். 3 மைனஸ் m2 பை 1 ப்ளஸ் 3m2 ஈக்குவல் டு 1. இந்த 3 மைனஸ் m2 எழுதிக்கோங்க. இந்த 1 ப்ளஸ் 3m2 1ஓட ப்ராடக்ட் பண்ணும்போது 1 ப்ளஸ் 3m2. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளஸ் 1 ஈக்குவல் டு உள்ளே கொண்டு வந்துருங்க, மைனஸ் m2 ஈக்குவல் டு வெளியில் கொண்டு போகலாம். 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3m2 மைனஸ் m2 இங்கே வரும்போது ப்ளஸ் m2. இப்போ 3 மைனஸ் 1 அப்படின்னா 2. 3m2 ப்ளஸ் m2னா 4m2. நமக்கு m2 தானே வேணும். அப்போ 2/4 ஈக்குவல் டு m2. 2 எடுத்து கட் பண்ணிங்கன்னா 1/2. இப்போ m2 ஸ்லோப் 1 வந்து 1/2ன்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மைனஸ் 1க்கு ஈக்குவல் பண்ணோமா, த்ரீ மைனஸ் m2 டிவைடட் பை 1 ப்ளஸ் 3m2 ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ 3 மைனஸ் m2 ஈக்குவல் டு இந்த 1 ப்ளஸ் 3m2 மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் 1 மைனஸ் 3m2. நான் மைனஸ் 3m2வை மைனஸ் 1 உள்ளே கொண்டு வந்துடுங்க. 3 ப்ளஸ் 1 மைனஸ் 3m2 ப்ளஸ் m2 மைனஸ் m2 வெளியில் போகும்போது ப்ளஸ் m2. இப்போ 3 ப்ளஸ் 1 பண்ணும்போது 4. இதுலேருந்து இந்த 2லேருந்து ஒரு m2 3m2லேருந்து ஒரு m2 மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 2m2. நமக்கு m2 வேணும். மைனஸ் 4/2 ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா இந்த 2. இந்த 2 எடுத்து கட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். இப்போ m2 ஈக்குவல் டு மைனஸ் 2. இப்போ ஸ்லோப் அனதர் லைனோட ஸ்லோப் கேட்டிருக்காங்க. நம்ம 2 ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். நமக்கு புக் ஆன்சர் வந்து 1/2ன்னு எடுத்திருக்காங்க, 1/2ன்னு கொடுக்குறோம். இன்னொரு ஆன்சர் என்ன சார்னா m2 ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.7 பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான சம்மு, எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கலாம். ஷோ தட் தி கிவன் லைன்ஸ் 3x மைனஸ் 4y மைனஸ் 13 ஈக்குவல் டு 0, 8x மைனஸ் 11y ஈக்குவல் டு 33 and 2x மைனஸ் 3y மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 ஆர் கன்கரண்ட் அண்ட் ஃபைண்ட் தி கன்கரண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3 லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது கன்கரண்டா அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த கன்கரண்ட் பாயிண்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுத்து இங்கே நம்ம எழுதிக்கலாம். 3x minus 4y minus 13 equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். 8x minus 11y equal to 33. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். டூ எக்ஸ் மைனஸ் 3y மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். இந்த 33 கூட உள்ளே கொண்டு வந்தாங்க. செக் பண்ணிக்கலாமா? சரிங்க பார்க்கண்ணு. இதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம கன்கரண்ட்னு சொல்லணும். அப்போ அதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் c1 ஈக்குவல் டு 0, ax2 ப்ளஸ் by2 ப்ளஸ் c2 ஈக்குவல் டு 0, ax3 ப்ளஸ் by3 ப்ளஸ் c3 ஈக்குவல் டு 0. ஃபார்முலா நமக்கு a1 b1 c1, a2 b2 c2, a3 b3 c3 ஈக்குவல் டு நமக்கு 0. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க லைன் அப்படின்னா ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் c1, ax2 ப்ளஸ் by2 ப்ளஸ் c2 ஈக்குவல் டு 0, ax3 ப்ளஸ் by3 ப்ளஸ் c3 ஈக்குவல் டு 0னா இது இந்த கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகணும். a1 b1 c1, a2 b2 c2, a3 b3 c3 டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது டிட்டர்மெண்ட் வேல்யூ நமக்கு 0ன்னு வரணும். அப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த 3 லைன்ஸ் ஆர் கன்கரண்ட்டு நம்ம சொல்லிடலாம். இப்போ பாருங்கள்,
இங்கே A1 B1 C1னா இதில் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம x1ஓட கோஎஃபிஷியன்ட் தான் A1, y1ஓட கோஎஃபிஷியன்ட் தான் B. இது A1 B1 C1 எடுத்துக்கலாம். அப்போ கான்ஸ்டன்ட் தான் நமக்கு C1 எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன சார் இருக்குன்னா 3. அப்போ A1ன்றது 3, B1 வந்து y1ஓட கோஎஃபிஷியன்ட் -4, C1ன்றது -13. இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்படி A1 B1 C1ங்களா, இதில் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் நமக்கு A1 3, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -4 B1, இந்த கான்ஸ்டன்ட் -13 தான் நமக்கு C1. செகண்ட் ரோவில் A2 B2 C2. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனுடைய எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் நமக்கு A2 8, இங்கே y கோஎஃபிஷியன்ட் -11 அது நமக்கு B1. கான்ஸ்டன்ட் C2 என்ன சார் அப்படின்னா -33. A3 B3 C3 நமக்கு வேணும். அப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன சார் 2ன்னு இருக்குது. அது A3 B3 கான்ஸ்டன்ட் வந்து -7 ஈக்குவல் டு, இங்கே கொஞ்சம் கவனமாக போடணும். என்னங்க சார் அப்படின்னா இந்த ஈக்குவல் டு தான் நம்ம 0ன்னு சொல்லணும். நீங்கள் 0 ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்துடக்கூடாது. அதனால் இந்த வேல்யூ எழுதிட்டோமா, அதுக்கப்புறமா இந்த ரோ 1 எடுத்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் விட்டுலாமா, -11 × 7 -77. இதில் மைனஸ் ப்ளஸ்ஸு ஃபார்மல் ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ இங்கே 33 × 3 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 99. -4 இங்கே -4 இருக்குங்களா. இப்போ -4னா நமக்கு +4 இன்ட்டு இதில் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் விட்டுருங்க. 8 × 7 இங்கே 2 × -33. இப்போ 8 × 7 நமக்கு -56 ப்ளஸ் 66 -13 இன்ட்டு ஃபஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் 8 -3ஓட ப்ராடக்ட் பண்ணும்போது -24. இங்கே 2 -11 அப்படின்னா ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குங்களா, அப்போ ப்ளஸ் ஆயிரும். +22 அது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரி பாருங்கள், ஈக்குவல் டு இப்போ இந்த 79லேருந்து 99 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் ஃபஸ்ட் காலம் மைனஸ் இது +77, இங்கே வந்து -99. சரிங்களா, சாரிக்கண்ணா. இப்போ 77லேருந்து 99 மைனஸ் பண்ணி 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா -66. இதில் வந்து -56 + 66ங்களா. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 10 வரும். 4ஆல் மல்டிப்ளை இது மைனஸ் பண்ணால் 10, 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 40. இந்த -24 + 22 இருக்குங்களா, இதை ரெண்டு மைனஸ் பண்ணி இந்த -13ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -26. கரெக்ட் தானே? ஏன்னா -24 + 22னா -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +26. அப்போ ஈக்குவல் டு -66. 40 + 26 நமக்கு என்ன சார்னா 66. மைனஸ் ப்ளஸ் கட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு என்ன சார்னா 0. இங்கே பாருங்கள், இப்போ இது ஈக்குவல் டு இங்கே 0ன்னு கொண்டு வந்திருக்கோமா. அப்போ என்ன சார் அப்படின்னா 3 லைன்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அதான் அவங்க கேட்டுக்க ஃபஸ்ட் கொஸ்டின். ஒரு 3 லைன் கொடுத்துட்டு அது கன்கரண்ட்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்கரண்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ இது ஈக்குவல் டு 0ன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ ஈக்குவல் டு 0 அப்படின்னா 3 லைன்ஸ் ஆர் கன்கரண்ட்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கன்கரண்ட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுலேருந்து ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு XYயோட பாயிண்ட் என்னன்னு நமக்கு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இங்கே திருப்பி சொல்கிறேன், இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ போட்டு ஈக்குவல் டு 0ன்னு தான் நம்ம சொல்லணும். இது ஈக்குவல் டு 0 அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீங்கள் வந்து இங்கே 0 போட்டுட்டு இதை அப்படியே சால்வ் பண்ணி 0 ஈக்குவல் டு 0ன்னு போடாதீங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. இது கான்செப்ட் தப்பாயிடும். சரிங்களா? இப்போ இதுலேருந்து 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கலாம்.
இதில் பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் ஈஸியாக எடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு தேர்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6x minus 8y minus 26 equal to 0. தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இங்கே 3 × 2 6x minus 9y minus 21ங்களா ஈக்குவல் டு 0. இது சைன் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே மைனஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ்ஸு, மைனஸ் 6x ப்ளஸ் 6 கட் பண்ணிடலாம். 9y minus 8yனா y, 20 ப்ளஸ் 21 minus 26னா -5 ஈக்குவல் டு 0. இப்போ y ஈக்குவல் டு -5 ஈக்குவல் டு வெளியில் போகும்போது +5. இதை ஈக்குவேஷன் 1லே 2லே போடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கொடுத்துடலாமா? 6x minus 8 × 5 minus 26 equal to 0. 6x minus 8 × 5 minus 40 minus 26 equal to 0. இப்போ 6x இது ரெண்டு ஆட் பண்ணும்போது minus 66 equal to 0. இப்போ 6x equal to minus 66 வெளியே போகும்போது ப்ளஸ் 66. நமக்கு இங்கே 6ஆல் கட் பண்ணும்போது 11 வந்துடுமா? x equal to 11. இப்போ பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே x, y equal to 11, 5. பாயிண்ட் கன்கரண்ட் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. கன்கரண்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இதான் அவங்க 2 கொஸ்டின் 2 ஆன்சர் கேட்டிருக்காங்க. 2 ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.8 பாருங்கன்னா, if the lines 3x minus 5y minus 11 equal to 0, 5x plus 3y minus 7 equal to 0 and x plus ky equal to 0 are concurrent ன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. இப்போ find the value of k என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 3x minus 5y minus 11 equal to 0. இது வந்து 5x plus 3y minus 7 equal to 0. x plus ky அங்கே z கொடுக்கல, நம்ம ஆனால் 0z அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, கான்ஸ்டன்ட் இங்கே எதுவுமே இல்லையா? அப்போ அது x plus ky equal to 0ன்னு போட்டுக்கோங்க. இது 1, இங்கே 2, இங்கே 3. அப்போ இது அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க? கன்கரண்ட்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேல்யூ k மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கன்கரண்ட்னா சொல்லிட்டாங்கன்னா ஃபார்முலா நமக்கு என்னென்னு தெரியும்? a1 b1 c1 a2 b2 c2 a3 b3 c3 ஈக்குவல் டு நமக்கு 0. இப்போ a1 b1 c1 வந்து ஃபஸ்ட் லைனில் x கோஎஃபிஷியன்ட் a1 y கோஎஃபிஷியன்ட் b1, இந்த கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு c1. 3 minus 5 minus 11. இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் x கோஎஃபிஷியன்ட் a2 b2 c2 5 plus 3 minus 7. இங்கே நமக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய் கோஎஃபிஷியன்ட் என்ன சார் இருக்குன்னா கே, கான்ஸ்டன்ட் கொடுக்கல, இப்போ 0ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 0. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரோ 3 எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இதை ரோ 3 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1ங்களா, 1 இன்ட்டு இந்த 1 எடுக்கும்போது ஃபஸ்ட் காலமாக தேர்ட் ரோ விட்டுடணும். இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா -5 -7 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 35. இதில் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஃபார்முலா ஒரு மைனஸ்னால் ப்ளஸ்ஸுங்களா, 11 × 3 33. இங்கே ப்ளஸ் கேனா மைனஸ் கே இன்ட்டு, அப்போ தேர்ட் ரோ செகண்ட் காலம் விட்டுருங்க. 3 × 0 0, 7 × 5 -35னா ஃபார்முலா ஒரு மைனஸ் ப்ளஸ் 35ங்களா, 0 + 35. இது செக் பண்ணிக்கலாம். கே எடுக்கும்போது தேர்ட் ரோ செகண்ட் காலம் விட்டுருங்க. 3 × 7 -21, சாரி -21. இந்த 5 இந்த -11 மல்டிப்ளை பண்ணும்போது +55. இந்த நம்ம 0 இன்ட்டுன்னு போடும்போது எல்லாமே 0 வரும். அது நமக்கு தேவையில்லை. ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருங்க.
சரி 1 இன்ட்டு 35 ப்ளஸ் 33 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 68 மைனஸ் கே இன்ட்டு இதை 21 மைனஸ் 55னா 34 ஈக்குவல் டு 0. 68 மைனஸ் கேவை 34ஓட ப்ராடக்ட் பண்ணால் 34k ஈக்குவல் டு என்ன சார்னா 0. 68 வச்சுக்கலாம். மைனஸ் 34k வெளியில் போகும்போது ப்ளஸ் 34k 34ஆல் கட் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் வந்துடுமா. இப்போ 2 ஈக்குவல் டு என்ன சார்னா k ஈக்குவல் டு நமக்கு 2. இதுதான் நம்ம கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர்.